வர வேண்டாம், பிள்ளையை விட்டுட்டு வர வேண்டாம், சம்பாத்தியம் பண்ணதை விட்டுட்டு வர வேண்டாம், பிள்ளைகள் எப்படி போகுது அப்படின்ட்டு வர வேண்டாம். எல்லாரும் இருங்க, எல்லாத்தோடையும் இருங்க, அதிக சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்க விடாம எது கெடுக்கு? நம்ம செஞ்ச விஷயங்கள் கெடுக்கு. அதை போக்குறதுக்கு உண்டான விஷயங்களை சித்த சபையில் அமைதியா சாந்தமா அனந்தமா சொல்லி கொடுக்காங்க சித்தர்கள். அதை கொஞ்சம் பாருங்க. இங்கே இருந்து 11,000 ரூபாய் சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கு. அதை பிறகுக்கு என்னன்னு பாருங்க. இதுக்கு எந்த உயர் பயிற்சியும் தேவையில்லை. அப்போ சித்தனை மாதிரி இருக்கணுமா, ஆடைகள் இப்படி போட்டுட்டு வரணுமா, அப்படி போட்டுட்டு வரணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களோட இயல்பான ஆடைகளில் இருந்துக்கோங்க, இயல்பான உணவை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருங்க. உங்களை தொந்தரவு பண்ணதை பிரபஞ்சத்தை கண்டுக்கிடாமல் இருங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கலாம் இங்கே ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்க சித்தர்கள். அப்போ உயர்வினை இருக்குது, என்ன செய்ய, பாவம் இருக்குது சாமி, சாபம் இருக்குது சாமி, எங்கள் வீட்டில் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்குண்டான நெறிமுறைகளை சொல்லுதாங்க. அது என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு எளிமையாக சொல்லி கொடுக்காங்க. செலவு இல்லாமல் சொல்லி கொடுக்காங்க, கஷ்டம் இல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே போதனைகளாக சொல்லி கொடுக்காங்க. மொத்தத்தில் சும்மா இருந்து கடவுளோட பேசுறதுக்கும், கடவுளை பார்க்கறதுக்கும், கடவுளை தான் மாறதுக்கும், கடவுள் தன்மையோட பயணப்படுறதுக்கும் இந்த பிரபஞ்ச சபையில் கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து அழகாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அருமையாக பயணப்படுங்க, உயர்வாக பயணப்படுங்க, உன்னதமாக பயணப்பட்டு உயர்நிலை அடைங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இறை பயணம் வேற்று வேற்று நிலைகள் கிடையாது. பெரிய அது சிம்லா, அங்கே இங்கே பனி பிரதேசங்களில், புதிய மலையில், இமயமலையில், அங்கே இங்கெல்லாம் போய் தவம் இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் தவம் இருங்க. 10க்கு ரூம்பு, 5க்கு ரூமுக்கு வீடே இல்லை, வேப்ப மரத்தில் தான் கூடியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன், எங்கேயாரு என் வீட்டில் என் மருமக விளக்கேற்ற விட மாட்டான், என் புருஷன் விளக்கேற்ற விட மாட்டான், ரைட்டு வேண்டாம், அதனால் சொல்லி கொடுத்துருக்கு. உள்ளுக்குள்ளே விளக்கேற்று போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எதுக்கு எல்லாத்துக்கும் சித்த சபை ரெடியாக இருக்குது, விட வச்சிருக்கு. நீ சும்மா இது எல்லா விஷயம் கொடுப்போம் அப்படின்னா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோட இருந்துக்கோங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க. அது யாருக்கும் கஷ்டம் கொடுக்கதா இருக்கக்கூடாது. அதான் இங்கே மேட்ரு. கஷ்டம் கொடுக்க மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னா இனிமே வாழாத, தெரியாமல் செஞ்சிட்டேன்னா இனிமே செய்யாத. என்னை சொல்லி கொடுத்துட்டாங்க. அவள் பேச்சை கேட்டேன், இவள் பேச்சை கேட்டேன், அப்படி பேசிட்டேன், இப்போ பேச்ச கேட்டேன், எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா தப்பு பண்ணிடுச்சு, என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு, என் பிள்ளைய தப்பு பண்ணிடுச்சு, பண்ணிட்டாங்க, விடுங்க, முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது என்ன? சாக்கடையில் விழுந்துட்டா நல்ல தண்ணியில் அருவியில் குடிச்சிட்டிய, புண்ணியமாக வந்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்தடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி உயர்வான விஷயங்களில் உயர்வாக பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி உயர்வாக முடித்து சிவத்தை கூப்பிடக்கூடிய அற்புதமான நிகழ்வு தொடங்குது. ஓம் அகதி சாய நமக, என்புற்று வாழ்க. அதனால் ஆன்மீகம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆன்மீகம் சின்ன விஷயம். சும்மா இருக்கிறதா ஆன்மீகம், எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டதான் ஆன்மீகம், எந்த நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதான் ஆன்மீகம், எந்த நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதான் ஆன்மீகம், ஏற்ற இறக்கங்களை வேடிக்கை பார்க்க தான் ஆன்மீகம், எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டதான் அப்படின்னா நினைக்கதான் ஆன்மீகம். ஆன்மீகம் வேற விஷயங்கள் கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைன்னு தனி கிடையாது. நம்ம வாழ்க்கை முறை தான் ஆன்மீகம். இறைவன் வாழ்ந்திருக்காங்க, முன்னோர்கள் மூத்தோர்கள் வாழ்ந்திருக்காங்க, முனிவர்கள் சித்தர்கள்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, யோகிகள் மகான்கள்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. எல்லா மதத்திலையும் உள்ளவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா இறைவனையும் வழிபடுறவங்க இதுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் நல்லதை செஞ்சு நல்லபடியாக வாழ்க அப்படின்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லதை செஞ்சு நல்லபடியாக வாழ்வோம். ஏற்ற இறக்கங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து கோவப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க மேலே வெறுப்பாக இருந்து ஒன்றும் நடக்க போகுதுங்க. நைஸாக விலகிடுங்க, தப்பிச்சு ஓடி போயிருங்க. வடிவேல் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் இந்த கலியுகத்திலேருந்து தப்பிச்சு தர்ம யுகத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் இப்படி நடக்கு, எங்கள் ஊரில் இப்படி நடக்கு, அப்படி நடக்கு, இந்த நாட்டில் இப்படி நடக்கு, இப்படி நடக்கு, எல்லார் வீட்லையும் அப்படி தான் நடக்கு, எல்லா இடங்களையும் அப்படி தான் நடக்கு. எல்லாரோட வாழ்க்கை முறைகளும்
ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, அதை எடுத்தால் இது இல்லை, நாயக்கண்டா அது சொல்லுவாங்க, அதோட நம்ம சொல்லக்கூடாது. அதை கண்டா இது இல்லை, இதை கண்டா இது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா இடக்குமே இருக்குது. கடவுளோட நம்மளை நல்லவனாக மாற்றணும்னு நினைக்காரு. நம்ம மாறாமல் அங்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறோம், என்ன நழுவிட்டு ஓடிடுறோம், பயந்துட்டு ஓடிடுறோம், நம்ப முடியாமல் ஓடிடுறோம், பார்க்க முடியாமல் ஓடிடுறோம், புண்ணியத்தை ஏற்க முடியாமல் ஓடிடும். அவரும் அங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். எப்படியாச்சும் பிரபஞ்சத்தை காப்பாற்றிடணும்னு சொல்லி, இப்பவும் காப்பாற்றிடணும்னு சொல்லித்தான் இப்படி சபை அமைச்சு இங்கே நூல் கொடுத்து சித்தனை உருவாக்கி சீடர்களை உருவாக்கி இந்த ஆளுக்களை எல்லாம் வர வச்சு நல்ல கருத்துக்களை நல்ல பகிர்வுகளை உயர்வாக அவங்ககிட்ட சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி உயர்வான விஷயத்தை பார்த்து பயணப்படுவோம். இன்னைக்கு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க போவதில்லை. நடந்துக்கிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. நடந்துக்கிட்டே இருக்கணும்னா ரோட்டோடி நடக்க வேண்டாம், அங்கங்கே நடக்க வேண்டாம், எதையும் பொருட்படுத்தக்கூடாது. அது இருக்குது, இந்த தடை இருக்குது, இந்த தடை இருக்குது, இப்போ உனக்கு என்ன இருக்குது, வீட்டில் சாப்பிட இருக்கா, தண்ணி இருக்கா, சரி ரைட்டு, ஒரு சின்ன வேலை இருக்கா, ஒரு சின்ன வருமானம் இருக்கா, அதே உயர்வாக நினச்சிக்கோங்க. நாளைக்கு வரதை நினச்சி இன்றைக்கே ஏங்கி ஏங்கி வம்பா இருக்கிற காலத்தையெல்லாம் அழிச்சுக்கிடக்கூடாது. இருக்கதான் நிஜம், நிகழ்வுதான் நிஜம், வருவதும் போகிறதும் வரைமுறை என்று. போன விஷயத்தை பற்றி நினச்சி பிரயோஜனம் கிடையாது, வரப்போத விஷயங்கள் நினச்சி ஏங்கிட்டே இருந்து பிரச்சனை கிடையாது. இருக்கிற வாழ்வை நிறைவாக வாழணும், அது இறைவனோட வாழணும், இறை தன்மையோட வாழணும், இறை ஆசீர்வாதத்தோட வாழணும், பிரபஞ்சத்தோட அந்த இயல்போட வாழணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நமக்கு அடுத்து போகக்கூடிய லோகங்களில் நல்ல இடங்களை அமைச்சு கொடுக்கும். நம்ம சந்ததிகள் நல்லவங்களாக பிறப்பாங்க. நம்ம கொடி வழி இன வழியெல்லாம் நல்ல அளவில் விருத்தியாகி போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நாளைக்கு நம்மளை அனுக்கிறவங்களோட அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி உயர்வாக பயணப்படுங்க. அதையும் தாண்டி நான் இறைத்தன்மை ஆகணும், இறைவனோட இணையணும்னா அதுக்கும் சித்தர்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை நான் சிரஞ்சீவியாக இருக்க போகிறேன், கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு தொண்டு பண்ண போகிறேன், என்னோட இந்த உடலை விட்டு நீத்த பிறகு நான் சித்த சபையில் இருக்க போகிறேன், பிரபஞ்சத்துக்கு தொண்டு பண்ண போகிறேன், அன்னதானம் போடுறதுல கூட இருக்க போகிறேன், புண்ணியம் செய்யறதுல கூட இருக்க போகிறேன், சித்தனோட நான் கூட இருக்க போகிறேன், சித்தனோட சீடர்களோட நான் புண்ணிய காரியங்கள் செய்யணும். நான் ஏதோ கடந்து வந்துட்டேன், வயசாகிடுச்சு, நான் தெரியாமல் இருந்துட்டேன், இப்போ தான் கடைசி நேரத்தில் உணர்ந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அதுக்கு உண்டான அடித்தளம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. என்ன வரம் கேட்கலோ அதுதான் இந்த சத்யநாராயண பெருமானை அது என்ன போஸ்டிங் போட்டிருக்கு, எக்ஸ்ட்ரா போஸ்டிங் என்ன சொல்றியா, அதை அடிஷ்னல் சார்ஜா அடிஷ்னலாக இங்கே கல்கியை கொடுத்து சத்யநாராயணனை கேட்ட வரமெல்லாம் கொடுப்பாராம். அவர் என்னத்தை கேட்டாலும் கொடுப்பாராம். அவர் அப்படி ஒரு ஆள் இருக்காரு நமக்கு. அவரையும் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. நீ காவியை போட்டால் தான் நான் வரமாட்டேன், காவியை போட்டானா பயந்து ஓடுறியா, ருத்ராட்சப்பட்டத்தை ஓடுறியா, ஆனால் துளசி மாலையை போட்டுக்கோ, நாமத்தை போட்டுக்கோ, சங்கு சக்கரத்தை கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவரையும் கொண்டாந்து கொடுத்து அஷ்டலட்சுமிகளையும் உட்கார அனுகிரகம் கொடுக்க உட்கார வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. என்ன எல்லாம் வேண்டான்னா கொடு அப்படின்னு. அந்த லட்சுமி எங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யார் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதோ அவங்களுக்கு எவ்வளோ வேணாம் கொடுன்னு இருக்காங்க சித்த சபையில். அதனால அதை இதை பின்னாடி ஓடதாங்க ஆசைப்பட்டு அமைதியாக இருங்க. அதுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், அது வேணும், இது வேணும், நிம்மதி வேணும்னு கேட்கறது தப்பு இல்லை. வேணும் வேணும் ரொம்ப வேணும் ரொம்ப வேணும் ரொம்ப வேணும்னா அவனுக்கு கொடுக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே யார் ஆசைக்கு கட்டுப்படி இருக்கிறது போதும், கிடைச்சது போதும், நிம்மதி கிடைச்சா போதும், சந்தோஷம் கிடைச்சா போதும், பிள்ளை மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்னைய பார்த்து 4 பேர் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே அஷ்டலட்சுமிகளும் அனுகிரகங்கள் கொடுத்து, முப்பெரும் தேவிகளும் கொடுத்து, மூர்த்திகள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் கையை அவுத்து விட்டாங்க. நீங்கள் யாருக்குமே சுருக்கக்கூடாது, வந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இங்கே கட்டளை போட்டு முருகப்பெருமான் நவகிரகங்களை கையில் வச்சுருக்காரு. இவன் நல்லா நல்லா வாரானா கொடு அப்படின்ட்டுருவார், இப்படின்ட்டுருவார். அதான் அவரோட கண் அசைக்கு நவகிரகங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இறைவனை பேசக்கூடும். என் புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக.